கேரள கடற்பகுதியில் சரக்கு கப்பல் மூழ்கிய சம்பவத்தை மாநில பேரிடராக கேரள அரசு அறிவித்துள்ளது. மே 25ஆம் தேதி கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தின் தொட்டப்பள்ளி பகுதிக்கு அருகே உள்ள கடல் பகுதியில் MSC எல்சா 3 என்ற சரக்கு கப்பல் மூழ்கியது. ஆபத்தான ரசாயனங்கள், பிளாஸ்டிக் துகள்கள், எரிபொருட்கள் உள்ளிட்டவை அடங்கிய சுமார் 643 கண்டெய்னர்களுடன் அந்த கப்பல் கடலில் மூழ்கியது. இதனால் கேரள கடற்கரை பகுதிகளில் அந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. மேலும் கடலில் மிதக்கும் கண்டெய்னர்களும் கடலில் சிந்திய எண்ணெயும் பெரும் சுகாதார பாதிப்புகளை உண்டாக்கியுள்ளன. இதனால் அந்த பகுதிக்கு சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் இந்த விபத்து மாநில பேரிடராக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் சிந்திய எண்ணெயை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கட்சி பதாகைகள் இருக்கக்கூடாது என நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 3 கட்டங்களாக விஜய் கல்வி விருது வழங்க உள்ளார். இதன் முதற்கட்ட நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமையன்று நடைபெற உள்ளது. இதில் வட மாவட்டங்களைச் சேர்ந்த 88 தொகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், மாவட்ட செயலாளர்கள் என 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர், அவர்களின் பெற்றோர் ஆகியோருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மாமல்லபுரத்தில் விழா நடைபெறும் இடத்திற்கு காலை 7 மணி முதல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் பங்கேற்பவர்களுக்கு சைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், தனியார் தன்னார்வலர்கள் மற்றும் தவேக தன்னார்வலர்களுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை சார்பில் 49 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் நிலைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் தீவுத்திடல் அருகே 8000 சதுர அடியில் புதிய கட்டடம் கட்டவும், அதில் கூட்டுறவு வங்கி, நியாய விலைக் கடை ஆகியவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தொடக்க வேளாண்மை கடன் வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை என்றும், இதனால் நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டுறவுத்துறை சார்பில் 60 பெட்ரோல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 35 முதல் 40 பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னையில் காலமான பிரபல நடிகர் ராஜேஷ் உடலுக்கு நாளை மறுநாள் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. பிரபல நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் ராஜேஷ். 75 வயதான அவர் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள இல்லத்தில் வியாழக்கிழமை காலை 8:15 மணிக்கு ராஜேஷுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. மறைந்த ராஜேஷின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவா வேலு, KN நேரு ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். ராஜேஷின் மகள் வெளிநாட்டில் உள்ளார். இதனால் அவர் வந்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனையொட்டி ராஜேஷின் உடலை பதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் வைத்து மேற்கொள்ளப்பட்டன. மறைந்த நடிகர் ராஜேஷின் உடலுக்கு திரையுலகினர் பலர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். குடும்பத்தில் ஒருத்தர் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல நண்பர் எழுந்திருக்கும், நல்ல மனிதர் எழுந்திருக்கும். மிகச்சிறந்த அறிவாளிகள் ஒருத்தர். நிறைய அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். மிகச்சிறந்த படிப்பாளி. எங்களுக்கு அவர் ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருந்தார். ஒரு பெரிய ஒரு புத்தகமாக இருந்தார். அனைத்து விஷயங்கள்லையும் அவர் மாஸ்டராக இருந்தார். இன்னைக்கு அவர் அமரராகிவிட்டார். நான் 99 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா எப்படி இருக்கிறதுன்றத பத்தி அவர் எனக்கு பாடம் நடத்தினாரு. எனக்கு மட்டுமே கிடையாது, உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே அவர் குடிக்கிற நீர் சாதாரண நீர் இல்ல, நன்னீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பாரு.
உப்புல இருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான எண்ணம் உண்டோ அது பூரா செய்வாரு. அவருடைய தலைமுடி பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும். நாங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயம் அதுவா இருக்கும். இன்னும் தலைமுடி அப்படியே இருக்குங்களேங்க. இப்படிலாம் நாங்க வந்து சினிமாவை வந்து பேசுறதை விட ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சுக்க முடியல, தாங்க முடியல, கஷ்டமா இருக்கு. அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் படித்தவர், ரொம்ப வெரி இன்ஃபர்மேட்டிவ். எந்த தகவல் வேணாலும் அவர்கிட்ட ஒரு கூகுள் மாதிரி ராஜேஷ் சார்கிட்ட கேட்டோம்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். ஒரு இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு முடிவு வந்தது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்குது. சித்த மருத்துவர் என்று சொல்லிக் கொண்டு வந்த ஒருவர் கதை பேசிக் கொண்டே நேரத்தை இழுத்தடித்து விட்டதாகவும், இல்லை என்றால் தனது அண்ணனை காப்பாற்றி இருப்போம் என்றும் நடிகர் ராஜேஷின் சகோதரர் சத்யன் வேதனை தெரிவித்துள்ளார். சித்தா தெரிஞ்சவர், வைத்தியம் தெரிஞ்சவர், பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் 1 மணி நேரம் கழித்து அவருக்கு திரும்ப ஒரு மாதிரி டயர்ட்னஸ் பழையபடி வந்து அப்போது போய் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு நம்ம டாக்டரை பார்க்கணும். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி மியாட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். சித்தா டாக்டர்னா அவர் வந்து சும்மா வந்தவர், பேச்சில் வேறு டாபிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தார். அந்த டைமை யூஸ் பண்ணி அதுக்கு தான் அலர்ட்டாக இருக்கணுங்கிறது. எப்போதும் அலட்சியப்படுத்தக்கூடாது, அலர்ட்டாக இருக்கணும். நான் நேற்று நைட்டே சொன்னோம் டாக்டர்கிட்ட போகலான்ட்டு. இல்லை அதெல்லாம் காலையில் பார்த்துக்கலான்ட்டாரு. தனது திருமண நிச்சயதார்த்த பணிகளில் ஆர்வமாக இருந்தவர் அதனை காணாமல் சென்று விட்டதாக ராஜேஷின் மகனும் அறிமுக நடிகருமான தீபக் கண் கலங்கினார். நான் ஆக்சுவலி 6th வந்து என்கேஜ்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் நாங்கள் அதுதான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். தனது கைகளில் தாங்கி பிடித்திருக்கும் போதே தந்தையின் உயிர் பிரிந்ததாக தீபக் கூறினார். மேலும் செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.